இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல்ல என் சாட்சியை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என் பேர் சீனிவாசன். ஞானஸ்தான பேர் சில்வான். நான் ரொம்ப பாவ வாக்கில் இருந்தேன். விட முடியாத அநேக பாவங்கள் என் வாக்கில் இருந்துச்சு. அதெல்லாம் விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என்னால் என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. எங்கள் அம்மாலாம் ரொம்ப வேதனைப்படுவாங்க. ரோட்டில் உயிர்ந்து கிடப்பேன். சொந்தக்காரங்க அநேகமாக தூசிப்பாங்க அம்மாவை. என்னை வச்சு அம்மா அவன் பையனை திறந்த மாட்டான், அவன் தான் லாஸ்ட்டு வரைக்கும் இப்படி தான் இருப்பான் பையன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுவாங்க எங்கள் அம்மா, எங்கள் குடும்பத்தை, எங்கள் அப்பா கிட்டலாம். அந்த நிலைமை இருக்கும்போது பாவம் ரொம்ப அதிகமாக என்ன குடும்பத்தை ரொம்ப பாதிச்சிச்சு. அப்புறமா அம்மா கண்ணீரோடு ஒரு நாள், நீ சபைக்கு சும்மா உக்காந்துட்டுருப்பா, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல சொல்லிவிட்டு கண்ணீரோடு அன்றைக்கி நைட்டு கூட நான் குடிச்சிட்டு போயில் கிடந்தேன். எங்கள் அம்மா அந்த சபைக்கு போகிறதுக்கு முன்னால் கூட ரொம்ப அது மாதிரி தான். அன்றைக்கி அம்மா கண்ணீரோடு கூப்பிட்டு போயிட்டு சபையில் உக்காந்துட்டு அது எனக்கு போதும், வேஸ்ட்டாக போன மாற்று ஒரு நாள்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. நான் வேண்டாம் வெறுப்புக்கு போயிட்டு உக்காந்துருந்தேன். நான் எங்கே மாற போகிறேன், நான் நம்ம வாழ்க்கை எப்படி தான் சொல்லிட்டு அந்த நிலைமையிலே தான் நான் போனேன். ஆனால் ஏசப்பா அவங்க வார்த்தையெல்லாம் பேசினாங்க. அந்த வார்த்தை பேசும்போது என்னோடய பாவத்தெல்லாம் ஒன்றுனேன். நம்ம இப்படி இருக்கிறோமே, இவ்வளோ பாவத்தோடு நம்ம இருக்கிறோமே, ஆனால் நம்மளால் வாய முடியலையே சொல்லிட்டு நான் ஒரு கண்ணீரோடு இருப்பேன். ஆனால் ஏசப்பா என்னை என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்னை என் சொந்தக்காரில் என்னை கேவலமாக பேசுகிறப்பெல்லாம் அவங்க இதெல்லாம் என்னை கம்பீரமாக வச்சுருக்காங்க. நல்ல பிள்ளையாக மாற்றி அவர் பிள்ளையாக இது வரைக்கும் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாங்க. நான் செஞ்ச பாவத்தெல்லாம் அவருக்காக வாயத்துக்காக என்னை ரசித்து என்னை அவரோட ஒரு சொன்ன மகன் போல் நான் எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு எல்லாம் ஏசப்பா தான். எங்கள் சொந்தக்காரன் கேவலத்தோடு என்னை பார்ப்பாங்க. என் கூட இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, இதுமாரி நான் கேவலமாக தான் பேசுவேன் எல்லாமே. ஆனால் நான் இப்படி எப்படின்னு எனக்கு நான் கனவு கூட நினச்சி கூட பார்த்துக்கிறேன். இந்த வாய்க்கு எனக்கு ஏசப்பா என்னை இப்படி மாற்றுவாங்க, இது மாதிரி நான் இருப்பேன், அதெல்லாம் நான் நினச்சி கூட என் வாய்க்க கனவு கூட நினச்சதில்லை. நம்மளை பொறுக்கி கெட்ட பையன் அதுதான் ஊரில் கூட பேசுவாங்க. சும்மா பின்னாடி என்ன சொல்லுவாங்க, அந்த பையன் பொறுக்கிப்பா, கெட்ட பையன்பா, இன்னும் வார்த்தைலாம் சொல்லி தூசணமான வார்த்தைலாம் சொல்லி பேசுவாங்க. அதை நான் கேட்டுருக்கேன், காதில் கேட்டு இப்படி போயிடுவேன். நான் ஏசப்பா நான் நம்பி கூட வரல. நான் ஏதோ ஒரு அதை உக்காந்துட்டு ஆனால் ஏசப்பா என் பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சு இப்போ ஒரு பிள்ளையாக என்ன நடத்துகிறாங்க. அது கூடான கொஞ்சம் ஸ்தோத்திரம். அதே மாதிரி இந்த சாட்சியை பார்க்குற நீங்களும் ஏசப்பாவை ஏற்றுங்க. ஏசப்பா தான் ரொம்ப பாவத்தெல்லாம் மன்னிப்பார். வேறு யாரும் நம்மளை பாவத்தை எல்லோரும் விட்டு போனாலும் நம்மளை உண்மையாக நேசித்து நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும் நம்மளை மன்னித்து இது வரைக்கும் நம்மளை நடத்துறது ஏசப்பா மட்டும்தான். ஏசப்பாவை நம்புங்க. பைபிள் வாசிங்க, பைபிள் இருந்தால் பைபிள் படிங்க. அதற்கு வார்த்தையெல்லாம் உண்மை உள்ளது. அநேக எதுவும் சொல்லுவாங்க, ஆனால் கர்த்தரை மட்டும் அந்த பைபிளில் இருக்கிற எல்லா வார்த்தையும் இந்த வரை நடந்து கொண்டு வருது. அதை நீங்கள் உணர்ந்து மனம் திரும்புங்க. நம்ம ஏசப்பா வருகிற நாளில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக இருங்க. பிசாசு நம்ம மேலே எவ்வளோ பாவங்கள் போட்டாலும் கர்த்தர் நம்மளை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம பிசாசு என்ன நம்ம பாவம் போட்டாலும் நம்மளை ஒன்றும் சேதப்படுத்த போகிறதில்லை. அதனால் தைரியமாக நம்ம ஏசப்பாவுக்காக இந்த வீடியோ கூட எதுனா எத்தனையோ வாட்டி எடுத்து போடணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுவேன். ஆனால் எடுப்பேன், ஆனால் ஒரு போட மாட்டேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம எப்படி சொல்கிறதுன்னு ஒரு கூச்ச சுவாசமாக அப்படியே நான் போடாமல் விட்டுருவேன். ஆனால் நம்மளை கத்த செய்த நன்மையை சொல்லணுமே சொல்லிட்டு பாரத்தோடு இந்த சாட்சியை நான் சொல்கிறேன். ஏசப்பா ஒருவரே உண்மையுள்ள தேவன். அவரை நம்புங்க. அவர் நம்மளை இன்னைக்கும் கைவிட மாட்டாங்க. என்னை கேவலமாக பேசணும் முன்னாடிலாம் என்னை இது வரைக்கும் தலை நிமிர வச்சுருக்காங்க ஏசப்பா.
நான் சந்தோஷமாக நான் இருந்த எல்லாம் எந்த பக்கமும் இல்லாமல் என்னை சந்தோஷமாக வச்சுருக்காங்க ஏசப்பா. நான் விழுந்து போனாலும் மறுபடியும் என்னை தூக்கி மறுபடியும் என்ன நடத்துகிறாங்க. அதுக்கு ஏசப்பா கொடான பிடிச்சி தோத்துறேன். அதேமாதிரி இந்த வீடியோ எதுக்குன்னா, ஏசப்பா எனக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்காங்க. அந்த தாளந்து அவங்க நாமத்தை உயர்த்துறதுக்கு பாட்டு எழுதுகிற மாதிரி ஆசை. அது பாட்டு எழுதியிருக்கேன். அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நல்லா இருக்காங்க ஏசப்பா நாமத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாட்சிய கர்த்தருக்காக இந்த பாடலை பாடுறேன். எத்தனையோ பாவம் செய்தேனையா, உம்மை துக்கப்படுத்தின பாவி ஐயா. எத்தனையோ பாவம் செய்தேனையா, உம்மை துக்கப்படுத்தின பாவி ஐயா. என் பாவம் அனைத்தையும் மன்னித்தீரையா, உன் அன்பினால் என்னை அணைத்தீரையா. என் பாவம் அனைத்தையும் மன்னித்தீரையா, உன் அன்பினால் என்னை அணைத்தீரையா. இருளாயிருந்த என் வாழ்க்கையில் ஒளியாய் வந்த ஏசையா. இருளாயிருந்த என் வாழ்க்கையில் ஒளியாய் வந்த ஏசையா. இருளை நீக்கி வெளிச்சமாக்கி வாழ வைத்த தெய்வமையா. இருளை நீக்கி வெளிச்சமாக்கி வாழ வைத்த தெய்வமையா. எத்தனையோ பாவம் செய்தேனையா, உம்மை துக்கப்படுத்தின பாவி ஐயா. எத்தனையோ பாவம் செய்தேனையா, உம்மை துக்கப்படுத்தின பாவி ஐயா. என் பாவம் அனைத்தையும் மன்னித்தீரையா, உன் அன்பினால் என்னை அணைத்தீரையா. என் பாவம் அனைத்தையும் மன்னித்தீரையா, உன் அன்பினால் என்னை அணைத்தீரையா. கடன்பட்ட மனிதனாய் கண்ணீர் வடித்தேன், கண்ணீரை களிப்பாய் மாற்றினீரே. கடன்பட்ட மனிதனாய் கண்ணீர் வடித்தேன், கண்ணீரை களிப்பாய் மாற்றினீரே. கையேந்தி நின்ற எனது கரத்தை கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீரே. கையேந்தி நின்ற எனது கரத்தை கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீரே. எத்தனையோ பாவம் செய்தேனையா, உம்மை துக்கப்படுத்தின பாவி ஐயா. எத்தனையோ பாவம் செய்தேனையா, உம்மை துக்கப்படுத்தின பாவி ஐயா. என் பாவம் அனைத்தையும் மன்னித்தீரையா, உன் அன்பினால் என்னை அணைத்தீரையா. என் பாவம் அனைத்தையும் மன்னித்தீரையா, உன் அன்பினால் என்னை அணைத்தீரையா. ஒன்றும் அறியா உன் சமூகம் வந்தேன், உம்மை உயர்த்திடும் கிருபை தந்தீர். ஒன்றும் அறியா உன் சமூகம் வந்தேன், உம்மை உயர்த்திடும் கிருபை தந்தீர்.
உம்மை போல மாற்றிடவே அனுதினம் என்னை புடமிடுகின்றீர். உம்மை போல மாற்றிடவே அனுதினம் என்னை புடமிடுகின்றீர். எத்தனையோ பாவம் செய்தேனையா உம்மை துக்கப்படுத்தின பாவியையா. எத்தனையோ பாவம் செய்தேனையா உம்மை துக்கப்படுத்தின பாவியையா. என் பாவம் அனைத்தையும் மன்னித்தீரையா. உன் அன்பினால் என்னை அணைத்தீரையா. என் பாவம் அனைத்தையும் மன்னித்தீரையா. உன் அன்பினால் என்னை அணைத்தீரையா. ஆமென். ஸ்தோத்திரம்.